Hello friends, welcome to Easy Quick Samil. Today Deepavali special கராச்சி ஹல்வா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டு பொருள் இருந்தால் டக்குன்னு பண்ணிக்கலாங்க. வாங்க எப்படி பண்ணுங்கன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இதே கப் அளவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் வந்து 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். சுகர் எடுத்து அதே கப்பில் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா கொதிக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கொதி வந்தாலே போதுங்க. இப்போ மணத்துக்காக ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு கொதி வரணும் வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சுங்க. நம்ம மிக்ஸ் பண்ண வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு இதோட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறுதுங்க. டிரான்ஸ்பரண்ட் கலராக மாறும்போது வந்து நம்ம இடையில கீ சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு ஜஸ்ட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு தாங்க கீ எடுத்துருக்கோம். இதில் ஃபுட் கலரு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸு அந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்னொரு ஸ்பூன் கூட நான் கீ சேர்த்துக்கிறேன். ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம பிடிச்ச நட்ஸு சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்டு 2 கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்ம கராச்சி ஹல்வா. இப்போ ஒரு ட்ரேயில் கீ தடவி அதில் நல்லா ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து சூடாறின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸாவது சூடார வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து அழகாக திருப்பி போட்டோன்னா ஈஸியாக கீழே வந்துருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கராச்சி ஹல்வா பிகினர்ஸ் கூட சூப்பராக பண்ணிக்க முடியுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் சேஃபாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.